உங்களுக்கு ஒரு நற்செய்தி நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நமக்குள் இயேசு இருக்கிறாரா? நமக்குள் வந்து விட்டால் நம்மை மாதிரி சந்தோஷமா இருக்கிறாள் இந்த பூமியில யாருமே இருக்க முடியாது. இயேசுவை அனுமதியுங்கள். அலோ ஜீசஸ், ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்கள் உண்மையிலே ஒருவரோடு வாழ்த்துவதோடு மட்டுமல்ல, இயேசுவின் பிறப்பை நினைத்து அதன் மூலமாக ஏற்பட்ட சந்தோஷத்தை, சமாதானத்தை, நன்மைகளை நினைத்தும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாக நாம் நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். இன்று எந்த ஒரு செய்தி எடுத்துக்கொண்டாலும் சரி, அது பயத்தை கொண்டு வருகிறது. அடுத்து உள்ள போனால் அது நற்செய்தியாக இருக்க மாட்டேங்குது. பின்பு எங்கே சந்தோஷத்தை கொண்டு வர முடியும்? எல்லாமே பிரேக்கிங் நியூஸாக மாறிடுச்சுது. அதுவும் இந்த காலத்தில், இந்த மழை காலத்தில் வருகிற புயல் ஃபார்ம் ஆயிட்டுன்னு சொன்னாலே அரக்கன் வருகிறான் என்று சொல்லுகிற அளவுக்கு எல்லாருடைய இருதயத்தையும் அதை அசைத்து விடுகிறது. ஏனென்றால் எந்த இடமென்று விடாமல் எல்லா இடங்களிலுமே தண்ணீர் தேங்கி அழிவையும் வேதனையும் கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு பிறந்த நாள் அன்று நடந்த சொல்லப்பட்ட ஒரு செய்தியை தான் என்று நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். தேவதூதன் மேய்ப்பர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்கள், மேய்ப்பர்கள் ராத்திரியிலே மந்தைகளை தங்களுடைய வயல்வெளியிலே காத்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே திடீரென்று இயேசு பிறந்த அன்று இரவு மேய்ப்பர்களை சந்திக்கும்படியே தேவதூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அவள் போய் நின்ற உடனே அந்த இடம் முழுவதும் பிரகாசிக்கிறது. இந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அவர்கள் இருளில் இருக்கிறார்கள். ஒரு பயம். அடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் சொன்ன காரியம், பயப்படாதீர்கள். அந்த செய்தி ஒரு தைரியத்தை கொண்டு வந்தீங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, அந்த செய்தியை குறித்து சொல்லப்படுகிற காரியம் நற்செய்தி. உங்களுக்கு ஒரு நற்செய்தி நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த நற்செய்தி நீங்கள் கேட்டால் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமல்ல, மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும் என்று சொல்லி அந்த மேய்ப்பர்களுக்கு அந்த தேவதூதர்கள் சொல்லுகிற ஒரு செய்தியை தான் பார்க்க முடிகிறது. யோசித்து பாருங்கள், இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை எங்கேயாவது வேர்ல்டில் கேட்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஒரு நற்செய்தின்னு சொன்னாலும் ஒரு கூட்டத்துக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அல்லது அது பயத்தை ஏற்படுத்துகிறது. சந்தோஷத்தை கொண்டால் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருமா என்பது கேள்விக்குறித்தான். இயேசுவின் பிறப்பு, அது என்ன செய்தி? அடுத்த வசனம் சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அப்போ உங்களுக்காக ஒரு இரட்சகர் இன்னைக்கு பிறந்திருக்கிறார்னா உங்களுக்கு ரட்சிப்பை ஏற்படுத்த போகிறார், மீட்பை ஏற்படுத்த போகிறார், மாற்றத்தை கொண்டு வர போகிறார், மறுரூபத்தை கொண்டு வர போகிறார், மறு வாழ்க்கைக்கு உங்களை தகுதிப்படுத்துகிறார், அதற்கான வாசலை திறக்க போகிறார் என்று ஏராளமான உள்ள அர்த்தங்களை கொண்டிருந்த அந்த செய்தியை தான் அங்கு சொல்லுகிறார்கள். இந்த செய்தியின் படி நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு தைரியம் உண்டாயிருக்குதா, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அது நற்செய்தியா இருக்குதா, அல்லது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குதா? நிச்சயமாக கொடுக்க முடியும். ஏன்? அந்த இயேசுவை நமக்குள் அனுமதிக்கும் பொழுது மட்டும்தான். அன்று சத்திரத்தில் அவருக்கு தங்குவதற்கு இடமில்லை, ஆனால் சரித்திரம் படைத்தார். கிபி என்று இயேசுவின் பிறப்புக்கு பின்புதான் அந்த மாற்றமே ஏற்படுகிறது. இயேசு பிறப்புக்கு முன்பாக 400 வருடங்கள் சொல்லுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள், வேத வல்லுநர்கள். அது அமைதியின் காலம், வெறுமையின் காலம். ஆண்டவர் எந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் தன்னை வெளிப்படுத்தவில்லை, காரியங்களை சொல்லவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலம் முடிவுக்கு வந்தது இயேசுவின் பிறப்பு தான். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில், நம்முடைய இல்லத்திலே, உள்ளத்திலே இயேசு வந்துவிட்டால் போதும், எல்லாமே மாறிடும். தைரியம் வந்துடும். இன்னைக்கு பயம் இருக்கிறது காரணம் தெரியுமா? நம்முடைய இருதயம் எம்டியா இருக்குது. உலக பிரகாரமான கவலைகள், பாரங்கள் நம்முடைய இருதயத்தை நிரப்புவதினாலே, தேவையில்லாத காரியங்களை கேட்பதினாலே, தேவையில்லாத காரியங்களை பார்ப்பதினாலே எல்லாம் அச்சுறுத்தலை கொண்டு வந்து பயப்பட்டு கொண்டிருக்கிற நம்மை பார்த்து அந்த நற்செய்தியாக இயேசுவின் பிறப்பு நமக்குள்ள வந்து, எனக்குள்ள அவர் பிறக்க முடியும், எனக்குள்ள அவர் வாழ முடியும், என்னோடு இருக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வந்துவிட்டால் நமக்குள் வந்து விடுவார். வந்துவிட்டால் முதலாவது வெளியேறுவது பயம்தான். பயத்தினாவி போய்விடும், பலத்தினாவி வந்துவிடும். அடுத்து அந்த நற்செய்தி நம்ம சும்மா இருக்க முடியாது, எல்லார்ட்டும் போய் சொல்றவங்களா மாறிடும். என் பயம்லாம் நீங்கிட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியும். ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் ஆல்வேஸ். என்னைக்காவது சந்தோஷமா இருங்கன்னு சொல்லல, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? அவர் உள்ள வந்துட்டா மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருமா. அந்த மேய்ப்பர்கள் இயேசுவை பார்த்தோன்னா அவ்வளவு சந்தோஷம், சும்மா இருக்க முடியல. போற இடங்கள்லாம் அந்த சங்கதியை குறித்து பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு பிறப்பு குறிப்பு, அவருடைய ரட்சிப்பை குறித்து, அவர் மீட்பை ஏற்படுத்தினதை குறித்து நம்ம சொல்லலைன்னா நமக்குள்ள என்ன இயேசு பிறக்கல, நமக்குள்ள இல்லைன்னு தான் அர்த்தம்.
கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கடைசி நாட்கள் வந்துட்டோம், எங்கும் இருள் மூடிடுச்சுது, காரிருள் ஜனங்களை மூடிடுச்சுது. இந்த நாட்களில் இயேசு நம் மூலமாக வெளிப்பட விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையாண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து பார்ப்போம். அதன் மேன்மை நம்ம உணர்ந்து கொள்ளணும், மற்றவர்களுக்கு அதை உணர்த்தும்படியாக நம்ம வாழும்படியாக என்று எதிர்பார்க்கிறார். ஒரு மனுஷன் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான், உண்மை உத்தமமாக இருக்கிறவர். திடீரென்று எதிர்பாராத விதத்திலே ஒரு கொலை குற்றத்திலே அவர் மாட்டிக்கொள்கிறார். தவறு செய்தது இன்னொருத்தர், ஆனால் தண்டிக்கப்பட்ட இந்த மனிதன் கடைசியில் பார்க்கும் பொழுது மரண தண்டனைக்கு நேராக போக வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. அவரை காப்பாற்ற யாரும் இல்லை. என்ன செய்வது? வீட்டில் துக்கம், இவருக்கு ஒரு மரண பயம். ஐயோ, நான் மரணத்தை சந்திக்க போகிறேன், என் பிள்ளைகள் என்ன பண்ண போகிறார்கள், என் மனைவி என்ன ஆகாலும் தெரியாது என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறார். மரண பயம் நெருங்கிவிட்ட அந்த நாளை குறித்து விட்டார்கள். குறித்த நேரத்தில் அவர் தூக்கிலிடப் போகிறார். என்ன செய்வதென்று யாருக்கும் தெரியவில்லை. திடீரென்று கருணை மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. தூக்கிலிடம் படுவதற்கு முன்பாக சில மணி நேரத்துக்கு முன்பாக வருகிறது, அவரை தூக்கிலிட வேண்டாம். செய்தியை கேட்ட உடனே பயம் அவருக்கு போயிடுச்சு. அவர் அந்த மரண பயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவருடைய கண்கள் தெளிவடைகிறது. அவருக்கு அடுத்து அந்த செய்தி அவருக்கு நற்செய்தி. என்ற மரணம் அல்ல, ஜீவன். யோசித்து பாருங்களேன். அதோடு மட்டுமல்ல, துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மிகுந்த சந்தோஷம் அவருக்கு உண்டாயிடுச்சு. குடும்பத்தாருக்கும் சந்தோஷம். ஆயுள் கைதியாய் மாற்றப்பட்ட அவருடைய நற்கிரியில் நிமித்தம் விடுதலை ஆக்கப்பட்டார். யோசித்து பாருங்கள். இன்னைக்கு கொடுக்கப்படுகிற செய்தி, இயேசுவின் பிறப்பு மரண செய்தி அல்ல, ஜீவனுக்குரியது. மரணத்திற்கு நியமிக்கப்பட்ட நாம் ஜீவனுக்குரியவர்களாய் மாற்றப்படுகிற செய்தி தான் அது. பாதாளத்துக்கும் நரகத்திற்கும் நியமிக்கப்பட்ட நாம் இயேசுவின் பிறப்பு, இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தது, உயிர்த்தெழுந்ததினால் ஏற்படப்பட்ட அந்த ஒரு பெரிய ஒரு மீட்பு இன்னைக்கு நம்மளை மீட்டு பரலோகத்துக்குரியவர்களாக மாற்றிவிட்டது. சோர்ந்து போக வேண்டாம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நம்ம அதை நினைவு கூறுவோம். இன்று தான் கிறிஸ்துமஸ், இன்னைக்கு தான் ஆண்டவர் பிறந்தார். பலவித கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுப்பதை விட்டுட்டு, இயேசு பிறந்தது உண்மைதானே, நமக்காக அனுப்பப்பட்டது உண்மைதானே, ஒரு கண்ணியின் வயிற்றிலே மாம்சம் ரத்தமாய் வெளிப்பட்டது உண்மைதானே, ஆவியானவர் மூலமாய் உற்பத்தியாகி பிறந்தாரே, இதை நம்புறீங்களா? அதை நினைவு கூறுவோம். இது நிமித்தமாய் மீட்பு ஏற்பட்டிருக்கிறதே, நாம் அந்த மீட்பை பெற்றிருக்கிறோமா? நமக்குள் இயேசு இருக்கிறாரா? நமக்குள் வந்து விட்டால் நம்மை மாதிரி சந்தோஷமா இருக்கிறாள் இந்த பூமியில யாருமே இருக்க முடியாது. இயேசுவை அனுமதியுங்கள். அலோ ஜீசஸ், ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகம் எங்கும் இன்னைக்கு ஒருவேளை கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூர்ந்தாலும் இன்றும் அநேகருடைய உள்ளங்களில் இடமில்லாமல் நீர் வெளியே தான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த நாட்களில் எங்கள் இறுதிய கதவுகளை திறந்து கொடுக்க உதவி செய்யுங்க. உம்மோடு ஐக்கியமாய், உம்மோடு வாழ, உம்மோடு நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கை ஒரு துக்கத்தோடு கூட இருக்கலாம். கேட்கிற செய்திகள், ஃபோன் வந்தால் பயமாக இருக்குது, ஏதாவது யாராவது பார்த்தா பயமாக இருக்குது, சூழ்நிலையை பார்த்தா பயமாக இருக்குது, இருளை பார்த்தா பயமாக இருக்குது, பயந்து பயந்து வாழ்கிற பிள்ளைகள் இருப்பாருன்னு சொன்னால் கையை பிடிச்சி, வலதுகையை பிடிச்சி தைரியம் கொடுத்து பயப்படாதுன்னு சொல்லுங்கப்பா. அவர்கள் இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டது அல்லது இந்த நற்செய்தி நிமித்தமாய் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்திலே வாழ்க்கையிலே சமாதானம், சந்தோஷம் ஓடட்டும். ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. இந்த நாட்களிலே எங்கள் உள்ளங்களிலே ஒருவேளை இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிற நாளாய், உம்மோடு உள்ள தொடர்பு மீண்டுமாய் நிலைத்திருக்கிற நாளாய், துண்டிக்கப்பட்டிருக்குமானால் மீண்டுமா அந்த தொடர்புக்குள் வரக்கூடிய ஒரு நாளாய், எல்லாவற்றுக்கும் மேல்மாக எங்களுக்காக உண்மையே கொடுத்தீரே, உண்மையே மேன்மை இழந்து உண்மையே எங்களுக்காக தந்தீர், அந்த மேன்மை நினைத்து உண்மை உயர்த்துகிற, மகிமைப்படுத்துகிற நாளாய் மாற்றிக்கொடுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசு பிறப்பின் செய்தி பயத்தை நீக்கும், அந்த நற்செய்தியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். தொடர்ந்து முன்னேறி செல்லுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். God bless you. மரண இருளை போக்கிடவே மகிமையின் ஒளியாய் வந்துதித்தார். மரண இருளை போக்கிடவே மகிமையின் ஒளியாய் வந்துதித்தார். மாசற்ற ரத்தம் சிந்திடவே இயேசு மைந்தனாய் அவதரித்தார். மாசற்ற ரத்தம் சிந்திடவே இயேசு மைந்தனாய் அவதரித்தார். பாடி கொண்டாடுவோம், எங்கும் ஓடி செய்தி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், எங்கும் ஓடி செய்தி சொல்லுவோம்.